வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் கேதிஸ் டு கோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நான் ஒயிட் டெம்பிளுக்கு வந்திருக்கிறேன். இது சியாங்ராயிலேருந்து 13 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த கோயிலுடைய பேர் பத்ரோங் கோன். இந்த கோயிலை வெள்ளை கோயில்னு சொல்லுவேன், இங்கிலீஷில் ஒயிட் டெம்பிள். இந்த கோயிலை வடிவமைச்சவற்ற பேர் செலர் மை ஹோஸ்திபேத். ஃபேமஸ் இந்த டெம்பிள். நிறைய டூரிஸ்ட் வர இடம் தான் இது. ஹாய் மக்களே, நான் இப்போ ஒயிட் டெம்பிளுக்கு வந்திருக்கேன். பாருங்க அப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். இதுதான் மக்களே ஒயிட் டெம்பிள். இந்த கோயில் பாரம்பரிய புத்தர் கோயில் இல்லை. இது முழுத்திலும் தனியாரால் வடிவமைக்கப்பட்ட கலைநயத்தோடு அமைக்கப்பட்ட ஒரு கோயில் உண்டு. ஆனால் இது ஆன்மீக முறையில் தான் இதெல்லாம் அமைச்சிருக்கணும். பார்ப்போமாங்க. இந்த காலநிலை அவ்வளோத்துக்கு நல்லதாக இல்லை. ஏன்னா மழை, நான் வந்த டைம் சரியான மழை. ஏன்னா நான் முதலே பிளான் பண்ணபடியாக இந்த கோயிலுக்கு இன்றைக்கு வர வேண்டிட்டு. ஏன்னா நான் அங்கேருந்து வர்ற தூரம் 200 கிலோமீட்டர். பிளானை மாற்ற முடியலை. ஸோ மழையும் விடவே இல்லை. ஆனால் ஒன்றும் செய்யலை. அதை நான் பிளான் பண்ணியாச்சு. அதால் இந்த கோயிலுக்கு இன்றைக்கு வலிக்கிட்டேன். இதுதான் முன் என்ட்ரன்ஸ். இந்த பாலம் மாதிரி இருக்குது. அதை தாண்டி தான் போகணும். இந்த பாலம் என்னத்தை குறிக்குதுன்னு சொன்னால் வாழ்க்கை சுழற்சியை குறிக்குது. கீழே பார்த்திங்கன்னா கையால் பிடிச்சி தூக்குற மாதிரி எலும்பு கூடுகள், அது ஆசை, மனித தேவைகளை குறிக்குது. பார்க்கும்போது வித்தியாசமான முறையில் இருக்குது. கொஞ்சம் வியப்பாயம் இருக்குது, கொஞ்சம் பயமாயம் இருக்குது. ஆனால் இதை தாண்டி தான் இந்த வாழ்க்கை சுழற்சி முறை இருக்குமென்றதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நிறைய மக்கள் அதில் ஃபோட்டோக்கள் எடுத்து கொண்டிருக்கணும், சொல்லி கொண்டிருக்கணும். இதில் நிற்க வேண்டாம், மூவ் பண்ணி கொண்டிருக்க சொல்லி. ஆனால் ஃபுல்லாக டூரிஸ்ட் மக்கள்லானே அவங்க கேட்குற மாதிரி இல்லை. அவங்க ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. என்ன மக்களே, எப்படி இருக்குது? உங்களுக்கு என்ன அனுபவமாக இருக்குது? பிடிச்சிருக்கா இது இந்த முன் அமைப்பு? சியாங்ராய் இந்த கோயிலை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மக்களெல்லாம் பரபரப்பாக ஃபோட்டோக்கள், செல்ஃபி அப்படி எடுத்துக்கொண்டிருக்கணும். ஏன்னா அந்த முன் அமைப்பு அப்படி போகிற பாதையை பிளாக் பண்ணிக்கொண்டு வீடியோக்கள், ஃபோட்டோக்கள் எடுக்கணும். அவங்க முன்னுக்கு 2 சொல்லிக்கொண்டே இருக்கணும், இல்லத்துங்க வழியை விடுங்கன்னு. ஆனால் கேட்குற மாதிரி இல்லை மக்கள். ஏன்னா அது அப்படித்தான் இருக்குது. பார்த்தோன்னே ஓகே ஃபோட்டோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணும், அந்த ஃபீல் தான் வரும். இந்த இடம் வந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த இடத்த மிஸ் பண்ணாங்க. ஏன்னா இதை பார்க்க வேண்டிய இடம். வித்தியாசமான ஒரு அனுபவத்தை தரும் உங்களுக்கு. வெதர் சூப்பராக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். வெதர் கொஞ்சம் பிழைச்சிட்டுது. ஆனால் ஓகே, நான் முடிஞ்ச அளவுக்கு எடுக்கிறேன். பாருங்கள் நடந்து போய் நம்ம பாலத்தால் உள்ளுக்கு போய் அதில் போய் நீங்கள் ஷூக்களெல்லாம் கலட்டி வச்சுட்டு தான் உள்ளுக்கு போகணும். ஃபோட்டோ வீடியோன்னு எடுக்க முடியாது. இதான் மக்களே கோயிலுடைய வழிப்பகுதி. பாருங்க, சூப்பராக இருக்குல்ல. கீழே தண்ணி ஓடுது, குளம் மாதிரி செய்திருக்கணும். எல்லா கோயிலையும் இந்த குளத்தை மிஸ் பண்ணாமல் செய்யணும். ஒரு வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா, ஒயிட் டெம்பிள் தானே அதில் பேர். அதால் அப்படி இருக்குது. எங்கே வேறு எந்த கலரையும் நீங்கள் காண முடியாது. ஃபுல்லாக வெள்ளை தான். கோயிலை சுற்றி எந்த இடத்துலையுமே ஒரு வேறு கலரை காண முடியாது. இது பாலம் பாருங்கள். ட்ராகன் மாதிரி செய்யணும் முன்னுக்கு. அங்கேருந்து ட்ராகன் அந்த பாலத்துக்கு மேலே ட்ராகன் வர்ற மாதிரி முன்னுக்கு காவலாளி நிற்கிறார். அவர் கீழே இருக்க மக்களுக்கு எதை சொல்கிறார், ஓகே உங்களுக்கு போகக்கூடாது அந்த மாதிரி அவர் காவல் வைக்கிறார். அதையும் தாண்டி போயிட்டால் ஓகே இந்த மாதிரி தான். ஓகே, அதுதான் வாழ்க்கை பாலம். இதை தாண்டித்தான் எல்லாமே வாழ்க்கை சுழற்சியை காட்டுற மாதிரி வடிவமைச்சிருக்கணும். சூப்பர் இல்லை? எனக்கு இது ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு என்ன மாதிரி சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன பண்ணுறேன் பாருங்க. உள்ளுக்கு போகிற மக்களே, உள்ளுக்கு வீடியோ எடுக்க முடியாது, வீடியோ போட்டோன்னு எடுக்க முடியாது. மழை வேறு வழியாக
கொஞ்சம் கஷ்டம்தான். ஷூக்கள் கழட்டி தான் போகணும். ஆனால் ஷூக்களை கழட்டி ஒரு பேக் கொண்டு வரணும், அதுக்க வச்சுட்டு அப்புறம் அந்த உள்பக்கத்தை தாண்டி வெளியில் போன அப்புறம் திரும்ப ஷூவை போட்டுட்டு போகணும். ஸோ இதுக்கு அங்கே வீடியோ எடுக்க முடியாது, வெளியில் போயிட்டு திரும்ப கண்டினியூ பண்ணுறேன். கணேசா டெம்பிள், இது அந்த புத்தர் கோயில் பக்கத்தில் இவர் இருப்பார். பார்த்தீங்களா, பிள்ளையார் கோயில் சூப்பராக இருக்குல்ல. 2 பக்கம் குளம், நடுவில் பிள்ளையார், அந்த கோபுரத்துக்கு நடுவில் பிள்ளையார், பெரிய பிள்ளையார் சிலை. அவர் நாங்கள் எங்களோட ஊர்களில் பார்க்குற கோயில் பிள்ளையார் மாதிரியே கையில் மோதகம் எல்லாமே அதே சிமிலர். புத்த மத நிறைய பேர் பிள்ளையாரை வழிபடினோம். ஏன்னா நான் ஹைவேல நிறைய கோயில் பார்த்தேன், பிள்ளையார் கோயிலை நிறைய கண்டிருக்கேன். இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே பிள்ளையார் கோயிலையும் அமைச்சிருக்கணும். அது ஒயிட், இது கோல்டில். இது பாருங்கள், மயில் சூப்பராக வெட்டி இருக்கேன் பாருங்கள். வேலியை மயில் மாதிரி அப்படியே வெட்டி அமைச்சிருக்கணும். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. நல்லா க்ளீனாக வச்சுக்கணும், முழு தூய்மையாக இருக்குது, பார்க்க ஒரு அமைதி கிடைக்குது. சூப்பர் க்ளீனாக வச்சுக்கணும் பாருங்கள். எந்த இடத்துலையும் கஞ்சலை பார்க்க முடியலை, நல்ல அமைதியாக இருக்கும். நடந்து தெரியக்க ஒரு உங்களை அறியாமல் வேறொரு ஃபீல் ஒன்று கிடைக்கும். இந்த கோயில் குளம் எல்லாம் கூட வெட்டி வச்சுக்கணும், மனசுக்கு ஒரு நிம்மதி, ரிலாக்ஸாக இருக்கும்ன்றதுக்காண்டி. அங்கால பாலம் மாதிரி போகுது பாருங்கள், இது இந்த பாலம் மாதிரி தான் கட்டி வச்சுக்கணும். பாலத்தை தாண்டி தான் கோயிலுக்குள்ளே போக முடியும். சூப்பர் பாருங்கள், நல்ல க்ளீனாக இருக்குது பாருங்கள். மழை பெய்திருக்கு பாருங்க. ஆனால் உங்களுக்கு அந்த இது ஒரு வித்தியாசமான அழகாக இருக்குது பாருங்கள். கோயிலுக்கு போகிற வழி எப்படி செஞ்சு வச்சுக்கோண்டு பாருங்கள். அப்படியே பார்த்தா ஒரு ஃபுல் வியூவை பாருங்கள், அது நல்லா இருக்குது. கோயில் பின்பக்கம் மயிலால் அப்படியே வேலி மயில் சுற்றி வர்ற மாதிரி பாருங்கள். இங்கால ஒயிட் டெம்பிள், இங்கால பிள்ளையார்ட்ட கோல்ட் டெம்பிள். சூப்பர் இல்லை பாருங்க. மக்கள் போயின முள்ளுக்கு அதே ஒரு பாலம் மாதிரி. இதுக்கு என்ன மீனிங் எனக்கு தெரியலை. அவ்வளோ நேரம் மினக்கிறதுக்கும் டைம் கிடைக்கல, ஏன்னா மழை தான் பிரச்சனை ஆகிட்டுது. ஸோ இதெல்லாம் ஒரு 1 ஹவருக்குள்ளே தான் பார்த்து முடித்தேன். ஏன்னா நான் ட்ரைவ் பண்ணி வந்த தூரம் 3 மணி நேரம். ஆனால் நிற்க முடியலை, ஃபுல்லாக மழையால் பார்க்க முடியலை. பாருங்கள் என்ட்ரன்ஸ்.
ஓகே, கோயில் போயிட்டு வந்துட்டோம் டெம்பிளுக்கு. இது இனி அடுத்த கோயில் வந்து 10 நிமிஷமும் 10 கிலோமீட்டர் 10 நிமிஷம் கிளம்ப நினைக்கிறேன் போகிறதுக்கு. அதுக்கு போயிட்டு இதில் ஒரு கிணறு ஒன்று இருக்குது, ஊர் கோயில் கிணறு மாதிரி பாருங்கள். இந்த அந்த கோயில் இந்த இதுக்கு காசு போடலாம். உங்களோட நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி காசு போட்டிங்கன்னா அந்த சென்டரில் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டமும் நீங்கள் நினைக்கிறது நடக்கும் மாதிரி. சூப்பர் கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இதில் பாருங்கள், ஒரு கோல்டில் ஒரு ஹவுஸ் மாதிரி தெரியுது. இது வந்து வாஷ்ரூம். எவ்வளவு கல்நயமாக அமைச்சிருக்கிறேன் பாருங்கள். இது வாஷ்ரூம் பார்த்தா ஒன்று நீங்கள் யாரும் சொல்லுவீங்களா? ஆனால் இது வாஷ்ரூம் சூப்பராக இருக்குல்ல. இது வந்து ஒரு இது ஏரியா ஃபுல்லாகவே ஒரு வித்தியாசமான முறையில் வடிவமைச்சிருக்கணும். கோயில் மட்டும் இல்லை, அது சுற்றி உள்ள பகுதி எல்லாமே அப்படித்தான் அமைச்சிருக்கணும். ஸோ பார்க்க ஒரு வியப்பாயும் பார்க்கணும், நிற்கணும், அந்த இடத்த கூட நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் மாதிரி இருக்குது. பட் ஆனால் வெதர் பிரச்சனையால் கண்ணீர் நிற்க முடியலை. நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். கொஞ்சம் வெயிலோடு வந்தால் நல்லா இருக்கும். எப்படி மக்களே, பிடிச்சிருக்கா? ஓகே, இனி அடுத்த இன்னொரு டெம்பிள் இருக்குது.
அது ப்ளூ டெம்பிள், அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இனி வெளியில் போய் கார் எடுத்துகிட்டு அதுக்கு போகிறேன். வெயிட் பண்ணுங்கள். வந்தாச்சு ப்ளூ டெம்பிளுக்கு. பாருங்க புத்தர் தரிசனத்தை நீங்களும் பாருங்கோ. சூப்பராக இருக்குல்ல. புத்தர் தியானத்தில் இருக்கார். நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே சத்தம் போடக்கூடாது. இதை தாண்டி போய் வீடியோ எடுக்க முடியாது. அங்கே இதுக்கு இஞ்சாலன்னு எடுக்கலாம், அவங்க கிட்ட போகக்கூடாது. ஸோ நல்ல அமைதியாக பாருங்கள். அந்த கோயில் வந்து ஃபுல்லாக வெள்ளை, இந்த கோயில் ஃபுல்லாக நீளத்தில் அமைச்சிருக்கணும். ஒரு கோயிலுக்கும் ஒரு தனித்துவத்தை கொடுத்துருக்கணும். இந்த கோயிலில் பார்க்கும்போது சைவ சமய கோயில்களும் இப்படித்தான் கலர்ஃபுல்லாக சிற்பவேலைகள் இருக்கும். இந்த கோயிலுக்கு வெளியிலையும் பாருங்க, சரியான கல்யாணமாக சிற்பவேலை செய்திருக்கணும். அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கொஞ்சம் தலை வெளியில் போவேன் பாருங்கள். அப்போ பார்க்க உங்களுக்கு தெரியும். அப்படி நான் சொல்கிறது இந்த கோயிலுக்கும் இதுக்கும் அப்படி ஒரு சம்மந்தம் இருக்க மாதிரி இருக்குது. பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நீங்களும். அழகான புத்தரால் பார்த்தாச்சு. என்ன மக்களை உள்ளே பார்த்தாச்சு. புத்தர் தரிசனம் உள்ளுக்கு செய்தாச்சு. இனி வழிப்பக்கம்தான் கூட சிற்ப வேலையும் நிறைய வேலைப்பாடு நடந்து கொண்டிருக்கு. இந்த கோயில் நான் நினைக்கிறேன் ரெனோவேட் பண்ணி கொண்டிருக்கணும். வெளியில் இந்த வேலை செய்கிற ஆட்கள் நிற்கணும். எல்லாம் கொஞ்சம் ஃபுல்லாக முடியலை. புதுசாக பெயிண்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். பின்னுக்கு ஒரு கோபுரம் மாதிரி கூட கொஞ்சம் மறைக்கும். ஒன்றும் செய்யலாது, மழை பெய்துகிட்டே இருக்குது. கேமரா நினையாமல் பார்க்கணுமில்ல, அதால் பாருங்கள். புத்தர் நிற்கிறார் பின்பக்கத்தில். இந்தியாவில் அதன் தொடர்ச்சி அப்படியே இன்னொரு கோபுரம் மாதிரி பாருங்கள். மழை பெய்கிறதால கண்ணீர் நின்று ரிலாக்ஸாக பார்க்க முடியாமல் இருக்குது. ஸோ ஒரு தரம் இல்லை பெருசாக டூரிஸ்ட் வரையில, மழையாண்டபடியாக ஒரு தரம் பெருசாக வரையில. அதில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. அது எனக்கு ஓகே தான். வீடியோ எடுக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. பாருங்கள், பின் வீதி ஏதோ இந்த கோபுரம் மாதிரி சூப்பராக இருக்குங்க. புத்தர் நிற்கிறார். என்ன நிற்கலாமல் இருக்கு. மழை வெதுண்டு இருக்குது. ஸோ ஷூ எல்லாம் ஃபுல்லாக ஈரமாயிடுச்சு.
என்ன மக்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோ சந்திக்கலாம். டேக் கேர் அண்ட் பாய்.